மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் கூடியது தமிழக சட்டசபை. எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் ஏன் தேவை? எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கம். முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடி, மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆளுநரின் 37 நிமிட உரையில் 37 தவறுகள் இருந்தது. ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு சாதகமான உரையாக இருந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை இன்று காலை மீண்டும் கூடியுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் தவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் புதிய அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 19ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியது. தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் சட்டசபை கூட்டம் நடைபெறவில்லை. இந்நிலையில் 2 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு மீண்டும் கூடியது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் பிறந்த நாளை கொண்டாடும் விஜய்க்கு சட்டசபையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூட்டம் தொடங்கியதும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜய் பல்லாண்டு வாழ்ந்து பல சாதனைகளை புரிய வேண்டும் என கூறி வாழ்த்து தெரிவித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்றும் தொடங்கியது. தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக, சொல் வீரர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக, திரைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர். அரசியல் களத்தில் எதிர்கொண்ட பெரும் சோதனைகளையும் அபாண்டமான அவதூறுகளையும் தனது அசாத்திய பொறுமையாலும் மக்கள் பலத்தாலும் முறியடித்து இன்று வென்று காட்டியவர் நம் முதல்வர். அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் ஏன் தேவை என எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கம் அளித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் காவிரி உபரி நீர் மீது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் ஒரு தலைசிறந்த அணுகுமுறையாக புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறினார். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் ஆனந்த் விளக்கம் அளித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நமது மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நதிநீர் உரிமைகளையும் காப்பதில் இந்த அரசு துளியும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்பு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது
கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்று தனது 52வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதனையொட்டி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் ரசிகர்களும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். பிறந்த நாள் கொண்டாடும் முதலமைச்சர் விஜய்க்கு சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பதிவில், முதலமைச்சர் விஜய் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை வேண்டுவதாக பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பதிவில், முதலமைச்சர் விஜய் மகிழ்ச்சியோடும் உடல் உள நலத்தோடும் பொது வாழ்வில் பணியாற்றிட வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், நீண்ட ஆயுள் மற்றும் உடல் நலத்துடன் பணியாற்றிட வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது முதல்வர் முழுமையான உடல் நலனோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் வாழ்த்தினார். பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு சாதகமான உரையாக இருந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஆளுநரின் உரை தவேக செய்தி தொடர்பாளர்களின் பேச்சை போல இருந்ததாகவும் 37 நிமிட உரையில் தமிழ் உச்சரிப்பில் 37 தவறுகள் இருந்ததாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் அந்த உரை ஆளுநர் உரையாக இல்லை என்றும் ஆளும் கட்சிக்கு சாதகமான உரையாக இருந்ததாக காரசாரமாக விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், பேரவையில் தண்ணீர் டம்ளர் கொடுப்பதற்கு பதிலாக தண்ணீர் பாட்டில் கொடுத்தால் வேலை குறையும் எனவும் கேட்டுக்கொண்டார். உடனே எழுந்த OPS பிரேமலதா விஜயகாந்த் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தண்ணீர் பாட்டில் வைத்தால் கோபம் வரும்போது அதனை எடுத்து எறிய வாய்ப்புள்ளது என கூறினார். இதனால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களிலிருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டில் அந்த ஓல்டு மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல ஒரே ஒரு விஷயம், மாண்பு உறுப்பினர் இந்த தேன் வந்து பாய்ந்து அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. அதை எடுத்துருங்க. அடுத்ததுங்க, இது மாதிரி கொடுக்கறது ஒன்லி கிளென்லினஸ் ஒண்ணு. அவை பணியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு டேபிளா அவங்க தவழ்ந்து கொடுக்கறது நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போறது இல்லை. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா இது டம்ளர்ல கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம்,
பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வந்து அலோவ் பண்ண வேணாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். அது மாண்புமிகு வந்து மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். மாண்பு உறுப்பினர் அது மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் நீங்க குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் மேகதாது அணை விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக வெளிநடப்பு செய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் விதி எண் 110 கீழ் விளக்கம் அளித்தார். அமைச்சர் பேசுவதற்கு முன்பாக பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் பிறகு வாய்ப்பு தருகிறேன் என்று கூறியதை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகள் அமளிக்கு இடையே அமைச்சர் அரசு தரப்பு விளக்கத்தை அளித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கூறிய திருத்தத்தை முதலமைச்சர் விஜய் சேர்த்தது அவையை மீறிய செயல் என்றும், விதிகளுக்கு எதிராக தீர்மானத்தில் திருத்தம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறினார். அரசின் தனி தீர்மானத்தில் திருத்தம் செய்தது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்ப கடிதம் கொடுத்திருப்பதாகவும், உரிமை மீறல் பிரச்சனை குறித்து பேச அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் கூறினார். முன்னதாக அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரசு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என திமுக கொறடா ஏவா வேலு சட்டமன்றத்தில் வலியுறுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இது எதிர்பாராத விபத்து என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க தொழிலாளர்களுக்கு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குடிநீருக்காக புதிய அணையை கட்டினால் சட்ட சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பாக திருத்தம் செய்ததை அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. திருத்தம் கொண்டு வந்ததற்கான காரணம் குறித்து சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். அப்போது மேகதாது அணையை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கொடுக்க சொல்லி கர்நாடக அரசுக்கு ஆதரவாக மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும், காவிரி மேலாண்மை ஆணையம் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். கர்நாடக அரசின் வியூகத்துக்கு எதிராக தமிழக அரசின் வியூகமே புதிய நடுவர் மன்றம் என்றும், புதிய நடுவர் மன்றம் அமைக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தால் போதிய கால அவகாசம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். அந்த கமிஷன் அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவை பார்த்து. அப்படி சொன்னது மிகப்பெரிய தவறு. உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டிபிஆர் சப்மிட் பண்ண சொன்னது தவறு. அதை சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு எதிர்த்து நின்னது. 15/4/26 நம்மளுடைய கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டது. கேஸ் தள்ளுபடி பட்டதுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இல்ல, நம்ம இந்த டிபிஆர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுதான் அந்த தமிழக அரசுடைய வாதம். சோ அந்த தள்ளுபடி பண்ணப்பட்ட பிறகு டிபிஆர் சப்மிட் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக அட்வொகேட் ஜெனரலா இருக்கட்டும், இதை 30 வருஷத்துக்கு மேல, அது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த காவேரி வாட்டரை பாதுகாக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உறுதியாக இந்த நிமிடம் போராடிட்டு இருந்தாங்க. அதுல உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், தோழர் தான். பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ் முகுல் டோத்னியா இருக்கட்டும், அது மாதிரி சிங்வி சாரா இருக்கட்டும்,
அந்த மாதிரி இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு டாப் சீனியர் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அந்த ஆய்வுடைய முடிவில் இந்த காவேரி வாட்டர் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த கமிஷன் இருக்கு, டிபிஆர் அவங்க கிட்ட சப்மிட் பண்ண, கர்நாடகாவுக்கு ஃபேவரா சப்மிட் பண்ண உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம். அதை அந்த கமிஷன் மேல நம்பிக்கையை இழந்துட்டோம். மேகதாது தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் கோரிக்கை ஏன் என்பது குறித்து தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடகத்தில் பாஜகவோ காங்கிரஸோ யார் ஆட்சியில் இருந்தாலும் அணை கட்டுவோம் என்ற நிலைப்பாடு உள்ளதாக கூறிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என பலமுறை தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மேகதாது என்பது உச்ச நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்படாத பிரச்சினை என்றும், காவிரியில் மேகதாது அணை என்பது புதிய பிரச்சினை என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவு குறித்து அரசு அமைத்துள்ள சிறப்பு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இன்று தொழிற்சாலைக்கு நேரில் சென்று கசிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தீவிர கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியை சேர்ந்த ஆலை உரிமையாளர் மோகன், அவரது சகோதரர் ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியல் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் நிலவிய லஞ்ச ஊழல் காரணமாக 25 முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். விருதுநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் தொழில்துறை அமைச்சரின் தம்பி லஞ்சம் வாங்கியதால் மட்டுமே 3.3 லட்சம் கோடி முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக சாடினார். இதனால் தமிழக இளைஞர்களுக்கான 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் முற்றிலும் பறிப்போய் விட்டதாகவும் அவர் தனது உரையில் கவலை தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஜிஎஸ்டிபின்னு ஒண்ணு இருக்கு. கோவிட் காலத்துல எல்லா ஸ்டேட்டும் கோவிட் காலத்துல பிரச்சனைகள் இருந்ததா இருந்தது. அவங்களும் அதே கடன் தான் வாங்கினாங்க. அதாவது கடன் இல்லாம எந்த ஒரு வீடுமே நகலாதுதான். நம்ம வீட்லயுமே நம்ம கடன் வாங்கி தான் நிறைய விஷயங்கள் நடத்துறோம். அதே மாதிரி ஸ்டேட்டும் கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க, அதனால மக்கள் பலன் அடைஞ்சாங்களான்றதுதான் கேள்வியே. கோவிட் காலம் சொல்லி அவங்க அதையே இது பண்றாங்க. விருதுநகர் அருகே பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் சிசுவுடன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலை சேர்ந்தவர் தினேஷ். இவர் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ரேணுகா தேவி என்பவர் 2வது பிரசவத்திற்காக விஸ்வநத்தம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு அனுமதிக்கப்பட்டார். நேற்று காலை அறுவை சிகிச்சைக்காக பிரசவ வார்டிற்கு ரேணுகா தேவியை அழைத்து சென்றனர். ஆனால் சிறிது நேரத்தில் வயிற்றில் இருந்த சிசுவுடன் தாயும் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து குடும்பத்தாரும் உறவினர்களும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தாயும் சிசுவும் உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து மருத்துவமனையை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து குடும்பத்திற்கு நிவாரணமாக 25 லட்சம் இழப்பீடு வழங்க மருத்துவமனை நிர்வாகம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உடலை எடுத்து சென்ற பிறகு நிவாரணத் தொகை வழங்க இயலாது என்றும் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக 5 பெண்கள் உட்பட 20 பேரை போலீசார் கைது செய்தனர். வந்திருக்காங்க. அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல், நர்மதா ஹாஸ்பிட்டல்ல வரும்போது கொஞ்சம் உடம்பு அப்ப முடியல, அப்ப போய் அங்க டெத் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ என்ன, நம்ம போலீஸ் சைட்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிக்வெஸ்ட் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சது. போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்பரா வீடியோகிராஃப் பண்ணி டீம் ஆஃப் டாக்டர்ஸ் போட் பண்ணிருக்கோம். இனிமேல் ஒரு பப்ளிக் உடைய கொரி என்ன, தட் ட்ரீட்மெண்ட் சரியா நடக்கல, அதுக்கு ப்ராப்பரா லீகல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். இங்க இருந்து ப்ராப்பரா எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துட்டு நாங்க போர்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம், மெடிக்கல் போர்டுக்கு. அவரு டிசைட் பண்ணுவாங்க இதுல சரி இருக்கா, ஏதாவது கொரி இருக்கா, ஏதாவது நெக்லிஜென்ஸ் மாதிரி இருக்கா. அந்த மாதிரி இருந்தா நான் லீகலா ப்ரொசீட் பண்றோம். ஸோ இது ப்ராப்பரா லீகலா பாத்துக்கிறோம். சம்டைம்ஸ் பப்ளிக் சென்டிமெண்ட் இருக்கும். பிகாஸ் ஒரு ஆளுக்கு லைஃப் போயிருச்சு, மதர் லைஃப் போயிருச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சம் சென்டிமெண்டா இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் லீகலா பார்ப்போம். இப்போ எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க?
அரெஸ்ட் இப்போ வந்து அரெஸ்ட் எவ்வளவு பேர் ஆயிருச்சு செக்யூர் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாருடைய பேர் எல்லாம் நோட் பண்ணி வந்து நான் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேனீக்கள் கொட்டியதில் 4 சிறுவர்கள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கீழப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் குடும்பத்துடன் விவசாய நிலத்தில் குலதெய்வ சாமி கும்பிடுவதற்காக பொங்கல் வைத்துள்ளனர். அப்போது மரத்தில் இருந்த தேனீக்கள் இவர்களை கொட்டியதில் 4 சிறுவர்கள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். ரமேஷ் குடும்பத்தினரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவர்களை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரை தேனீக்கள் கொட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் பாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சுருந்தோம். இது மேலே புகை போச்சுன்னு வச்சுங்களா, அந்த புகை போட்டு போச்சு. சாமி கும்பிட்டு கூட ஆரம்பிக்கல, எல்லாம் கழுவிட்டு இருந்தால். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி? நாங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 5 பசங்களுக்கு பாப்பாது ஒரு 3 தான், 2 பொண்ணு இருப்பாங்க. மொத்தம் 8 பேர். நாங்கள் 5 பாப்பா பொண்ணு பாப்பாவோட பசங்க 8 பேர். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி வண்டலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள உயிரியல் பூங்காக்களை இலவசமாக பார்வையிடலாம் என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஜூன் மாதம் பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என பூங்கா நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதற்கான முழு கட்டணத்தையும் வனத்துறை அமைச்சராக உள்ள RV ரஞ்சித் குமாரின் குடும்பத்தினர் நடத்தி வரும் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 நாட்களிலும் வண்டலூர் பூங்காவில் 40,000 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அதன்படி 21ஆம் தேதி 20,000 நபர்களும் 22ஆம் தேதி 20,000 நபர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு செல்வதற்கான அனுமதி சீட்டு ஆன்லைன் வாயிலாகவும் வழங்கப்படும் நிலையில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார் இப்போ நார்மலா வந்து அதிகபட்சமா பொங்கலுக்கு தான் சார் அதிகமா வருவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய உள்ள ஒரே க்ரௌடா இருக்கும், எதுவுமே விசிபிளா பார்க்க முடியாது. 20,000 பேர் வந்து பீஸ்ஃபுல்லா அழகா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அவ்வளவுதான் அவரேஜா நான் கேட்டதுல வந்து கடந்த ஒரு குறிப்பிட்ட காலமா வந்து அதிகபட்சமா 8:30 மணிக்கு வந்தவங்க வெயிட்ல காத்துறாங்க. ஏன்னா இது நீங்க வந்து ஒரு ரசிகர் முறையில மட்டும் நம்ம வந்து நம்முடைய தளபதியினுடைய ரசிகர் பண்றோம். சாதாரண ஒரு படம் வந்தா கூட நாங்கெல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு போயிட்டு டிக்கெட் வாங்கி போஸ் ஒட்டி அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இது புதுசா சொல்லுங்க. ஒரு ஷோ கொடுப்பீங்க சார், எல்லா ஷோ கொடுப்பீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சார், இன்னைக்கு வந்து மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இது வச்சிருக்க தேவையில்ல, நாளைக்கு தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் இருக்குன்றதுனால குழந்தைங்க அனுப்பிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் வாய்ப்பு கொடுத்தா காசும் மிச்சம். நீங்க சொல்றது பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் பெனிஃபிட் தான். இருந்தாலும் இன்னைக்கு ஏன் ஒரு சின்ன குழந்தைகள் கண்டு கணிக்கும் போது இன்னைக்குதான், நாளைக்கு குழந்தைகள் வருவாங்கன்னு இன்னைக்கு அவ்வளவா கணிக்க முடியாது. மேக்சிமம் பெரியவர்கள் வருவாங்க, ஒரு சில குழந்தைகள் ஸ்கூல் லீவ் போட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது நாளைக்கு இன்னைக்கு நடந்தது போல நாளைக்கு நடக்காதுன்னு சொல்றீங்களா? நடக்கவே நடக்காது, நடக்கும் கூடாது, நடக்க விட மாட்டோம். சார் இன்னைக்கு வந்ததை விட குறைவாக தான் சார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி சார், நன்றி. உள்ள வந்தவங்களாம் அவங்களுடைய முக மலர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றது என்ன எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். பாத்துங்க. நன்றி. ராணிப்பேட்டை அருகே தீமிதி திருவிழாவில் நிலை தடுமாறி விழுந்து 3 பேர் படுகாயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் கடந்த 10 நாட்களாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்போது ஏற்பட்ட தீமிதி திருவிழாவில் பலர் தடுமாறி விழுந்து படுகாயமடைந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 1975, 1976 ஆண்டு படித்த பழைய மாணவர்கள் பொன்விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், மென்பொருள் பொறியாளர்கள், அரசு ஊழியர்கள் என பல்வேறு துறைகளை சேர்ந்த பழைய மாணவர்கள் பங்கேற்றனர். தேவாங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 16 வயதில் படித்த மாணவர்கள் மீண்டும் 66 வயதில் 50 ஆண்டுகளுக்கு பின் தங்களது பழைய நட்புகளை சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பழைய பள்ளி மாணவர்களின் பேரன் பேத்திகள், நடன நிகழ்ச்சிகள், இன்னிசை கச்சேரி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 50 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்தித்துக் கொண்ட மாணவர்கள் தங்களது கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்தி நினைவு பரிசு வழங்கினர். பழைய மாணவர்கள் ஒருவரை சந்தித்து தங்களது பள்ளி காலத்து நட்பு நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் 2026 இந்த ஆண்டை நடத்துவதற்காக கடந்த ஒரு வருட காலமாக இது சிரமப்பட்டு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அதனுடைய அனுபவமே மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் ஒரு நண்பர்களை கூட்டு சேர்ப்பது, அனைத்து நண்பர்களையும் ஒன்று சேர்த்து இந்த விழாவிற்கு வருகை செய்ய வருவது மிகவும் கடினமான விஷயம். அதை இன்று ஒன்று சேர்த்ததற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழா இன்று மாலை 5 மணி வரை நடைபெற இருப்பதால் இந்த விழாவிற்கு எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணது நம்மளை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருமே கிடையாது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கும் கைத்தட்டல் தானே. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய அனுபவங்கள் என்னென்னா, 60 எல்லாருமே 66 வயசு மேலே ஆயிடுச்சு. இந்த நேரத்திலையுமே நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா படிக்கும்போது இந்த பள்ளியில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைமையில் இருந்து பொருளாதார உதவிகள் செய்து இன்னைக்கு நம்ம இந்த கூடியிருக்கோம்னா இது இறைவன் கொடுத்த வரம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இல்லாட்டா எல்லாருக்கும் முடியாது. கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல, நின்னா நடக்க முடியல, அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பள்ளியில் படித்த அனுபவங்கள்லாம் எப்படின்னா, பள்ளியில் படிக்கும்போது நம்மளுடைய கவலை என்னன்னே எனக்கு தெரியாது. ஏதோ படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம், நம்ம இந்த நிலைமைக்கு வருவோமான்றது நம்மளுக்கே தெரியாது. அந்த சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரும் ஆளாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது நம்முடைய நண்பர்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நண்பர்களும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரிய நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்த கோரி ராணிப்பேட்டையில் இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் இந்து மக்கள் கட்சியினர் சார்பில் வேலூர் கோட்ட தலைவர் மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாய்மாமன் சீர் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா பேசுகிறார். நாளைக்கு பலியிடுவதற்கே தடையாக வந்து விடுகிற போகிறது. பக்ரீத் நாளை என்று சொன்னால் இன்றைய தினமே அவர் ஒரு வழக்கு தொடுத்து அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கி பொது இடங்களிலே பசுமாடுகளை வெட்டக்கூடாது என அறிக்கை கொடுத்து நீதிமன்ற உத்தரவையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆளுகின்ற வெற்றிக்கழக அரசுக்கு அவர் ஆலோசனை சொல்லுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே பொது இடங்களில் பசுமாடுகளை வெட்டக்கூடாது என இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி அந்த தீர்ப்பை வழக்கு தொடுத்த இந்து மக்கள் கட்சி சூர்யா மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வருகிறது. அவர்களை மிக மோசமான முறையிலே வலைதளங்களில் எல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். அவர் மீது யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் மீது காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முக்கியமாக திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் வலியுறுத்தி பல இந்து அமைப்புகள் இந்து மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக அருமையாக தீர்ப்பு வந்துள்ளது. அந்த திருப்பரங்குன்றம் மலைக்குத்தான் சொந்தம் இந்த தீபத்தூணும் தொல்லியல் துறை ஆய்வும் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு
இந்த மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வார தொடக்கமான இன்று தங்கம் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே இறக்கத்தை சந்தித்து வந்தது. வார தொடக்கமான இன்றும் தங்கம் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையும் மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் 255 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் பேச்சால் அதிருப்தியான ஈரான் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் இருந்து வெளிநடப்பு செய்தது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்காலிக ஒப்பந்தமாக மாறியது. இருப்பினும் ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் விளைவாக உலக அளவில் முக்கிய எண்ணெய் வர்த்தக வழி போக்குவரத்து பகுதியான ஹார்முஸ் நீரிணை பகுதியை ஈரான் அதிரடியாக மூடியது. இந்த உலகளாவிய நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா, ஈரான் இடையிலான உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை நேற்று தொடங்கியது. அப்போது அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டுவதாக ஈரான் குற்றம் சாட்டியது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கை பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த கருத்தால் ஆத்திரமடைந்த ஈரான் பேச்சுவார்த்தை அரங்கில் இருந்து தற்காலிகமாக வெளிநடப்பு செய்தது. அமெரிக்கா தனது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், ஈரானின் ஆயுத படைகள் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் எச்சரித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். 2 நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் கூடியது தமிழக சட்டசபை. எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் ஏன் தேவை? எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கம். முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடி, மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆளுநரின் 37 நிமிட உரையில் 37 தவறுகள் இருந்தது. ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு சாதகமான உரையாக இருந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.